நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் வாழ்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் வாழ்பவரே. யாவே நீர் என்றும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீர் என்றும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் யாவேலவோ. யாவே நீர் என்றும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை.
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நமது திருச்சபையில் மாதத்தின் கடைசி வாரங்களில் வருகையை குறித்து, நித்தியத்தை குறித்து தியானிப்பது வழக்கமான ஒன்று. 3-4 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக உலகமெங்கும் காணப்பட்ட அசாதாரண சூழ்நிலை, கொரோனா போன்ற கொள்ளை நோய், தேவன் கொடுத்த பாரம் திருச்சபையை வருகைக்கு ஆயத்தப்படுத்து. அந்த பாரத்தின் அடிப்படையில் 2 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு 5-6 முறை நாம் வருகையை குறித்து மாதத்தின் 4வது வாரத்தில், கடைசி வாரத்தில் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் வருகையை குறித்த அல்லது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதை குறித்த ஒரு அர்ப்பணிப்புள்ள செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு லாபம் என்ன? அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்கப் போகிறதில்லை. ஒரு எச்சரிப்பின் செய்தி. நம்மை ஆராய்ந்து பார்க்கிற, அர்ப்பணிக்கிற, தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய எச்சரிக்கையின் செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுவாராக, அவருடைய வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு, பல கேள்விகளுக்கு வேதாகமம் பதில்களை தருகிறது. என்ன பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த வேதத்தை வாசிப்பீர்களானால் நம்முடைய கேள்விகளுக்கு இந்த வேதம் பதிலை கொடுக்கிறது. இப்படி பல பதில்களை கொடுக்கிற இந்த வேதத்தில் சில கேள்விகளும் இருக்கிறது. ஆண்டவர் சில கேள்விகளை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கேள்விகள் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக, நம்மை சரிப்படுத்துவதற்காக. நாம் யாராக இருக்கிறோம், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், கேள்விகள் வேதத்திலே உண்டு. நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில்களை தருகிற இந்த வேதாகமம் சில கேள்விகளை நமக்கு முன்பாக எழுப்புகிறது. இப்பொழுது வாசித்த வசனத்தில் எழும்புகிற 2 கேள்விகள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கேள்வி 1. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கேள்வி 2. இந்த 2 கேள்விகளை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனத்திற்கு போவதற்கு முன்பதாக இந்த கேள்விகளுக்கு தேவனுடைய திட்டம் என்ன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் என்றால் நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார் என்று அர்த்தம். அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமத்திலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே உலாவி கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு கேள்வி எழுப்புகிறார். வேதத்தில் இருக்கிற முதல் கேள்வி அதுதான். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன? நம்ம விளையாட்டு நடத்துவோம், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற விளையாட்டை விளையாடுவோம். அதுபோல் ஆதாமும் ஆண்டவரும் ஏதாவது ஒளியிற விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்களா? அப்படியே ஆதாம் ஒளிந்து கொண்டாலும் தேவனால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? முழு உலகத்தை பார்த்தவர், 7 கண்களை அவர் பூமி எங்கும் உலாவ வைத்திருக்கிறவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது, எதுவும் அவருக்கு மறைந்திருக்காது. அப்படி இருக்கும்போது ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? கண்டுபிடிக்க முடியாமல் அலுத்து போய் ஆண்டவர் கேள்வி கேட்டாரா? இல்லை. இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன? ஆதாமே, நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? நீ யாராக இருக்கிறாய்? ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காய் கேள்வியை கேட்டாரோ அந்த கேள்விக்கான நோக்கத்தை ஆதாம் புரிந்து கொண்டான். ஆதாம் பதில் கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன். நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நான் புசித்து விட்டேன். ஆதலால் எனக்கு நீர் தந்த அந்த மகிமையை, அந்த பிரகாசத்தை நான் இழந்து விட்டேன். நான் பயந்து போய் இதோ நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, தேவன் என்ன நோக்கத்திற்காக கேள்வி கேட்கிறாரோ ஆதாம் புரிந்து கொண்டான்.
தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டான். அருமையானவர்களை, நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அன்பானவர்களே, ஆதாம் தேவனது நோக்கத்தை புரிந்து கொண்டான். என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் விளங்கி கொண்டான். உடனே அதை புரிந்து கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான். வசனத்தின்படி தேவனது இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஏதேன் என்கிற தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை ஆதாம் இழந்தாலும் தேவ சமூகத்தை, தேவனோடு இருக்கிற உறவை அவன் காத்து கொண்டான். அன்பானவர்களே, இன்னொரு கேள்வியை சுட்டி காட்டிவிட்டு நான் இந்த மத்தேயு வசனத்திற்கு வருகிறேன். ஆதாமின் மகன் ஆண்டவர் அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? காயினிடம் பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி. ஆதாமின் மகனாகிய காயின் ஆண்டவர் இந்த கேள்வியை ஏன் கேட்கிறார்? உன்னுடைய சகோதரனுக்கு நீ என்ன செய்தாய்? நீ செய்த பாவம் என்ன? இதை உணர்த்துவதற்கு ஆண்டவர் காயினிடம் கேள்வி கேட்கிறார். காயின் என்ன செய்தான்? ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததினால எரிச்சல் அடைந்து காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்று புதைத்து போட்டு விட்டான். ஆபேலை காணவில்லை. காயின் செய்த பாவம் அவனுக்கு உணர்த்தும்படி ஆண்டவர் அவனுக்கு பக்கத்தில் வருகிறார். உன் சகோதரன் எங்கே? இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன? காயின் பதில் சொல்லி இருக்க வேண்டும், நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவன் பதில் சொல்லுகிறான் ஆண்டவருக்கு, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ? கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? ஒருவன் கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான். ஆண்டவரை, நான் பாவம் செய்து விட்டேன், மகிமை இழந்து விட்டேன், என்னை மன்னித்தருளும், நான் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். இன்னொருவனுடைய கேள்வி கேட்கும்போது ஆண்டவரையே எதிர்த்து கேள்வி கேட்கிறான். நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா எங்கே என்று என்னிடம் கேட்கிறீரே? எவ்வளவு துணிகரமாய், எவ்வளவு தைரியமாய் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறான் இந்த காயன். தேவன் இன்றைக்கும் கேள்விகளை எழுப்புகிறார். இந்த சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீர்கள் ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே, நான் தவறு செய்திருக்கிறேன், கடந்த காலத்தில் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன், எனக்கு ஒரு விசை இரக்கத்தை கட்டளிடும், என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்ச போகிறீர்களா? அல்லது ஆண்டவரை எதிர்த்து நீங்கள் பேச போகிறீர்களா? அன்பானவர்களே, ஆதாமுக்கு அடுத்த தலைமுறை, வெரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பாவம், துணிகரம், பெருமை, ஆணவம் தேவனுக்கு எதிர்த்து நின்றது. நம்முடைய பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி என்கிற அந்த உறவு எப்படி கர்த்தருக்குள் பத்திரமாய் இருக்கிறார்களோ, கர்த்தர் மனம் இறங்குவாராக. நம்முடைய தலைமுறையையும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாய், சந்ததியாய் காணப்பட எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒரு பயம், நடுக்கம் பெற்றோருக்குள் காணப்படட்டும். ஆதாமுக்குள் காணப்பட்ட அந்த உணர்வு காயினுக்குள் இல்லாதது எத்தனை துக்கம்! இன்றைக்கும் சபையிலே இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர்கள், அவர்களுடைய வீட்டிற்குள் காணப்படுகிற பிள்ளைகளிடத்தில் துணிகரம், பயமே இல்லாத ஆணவம், அகங்காரம் இருப்பது மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்துரு இப்படி குடும்பங்களை கெடுக்க, தலைமுறைகளை கவிழ்க்க திட்டமிட்டாலும் தேவன் அப்படியே விட்டு விடுகிறவில்லை. தலைமுறைகளை தொட்டார். அதே ஆதாமினுடைய சந்ததியில் நோவாவை கர்த்தர் எழுப்பினார், ஏனோக்குவை கர்த்தர் எழுப்பினார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தான். ஹல்லேலூயா! நோவா தேவனுக்கு முன்பதாக நீதியாய் வாழ்ந்தான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அசைவாடுவாராக. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஜெபத்திலே வேதத்தை வாசிக்கும் போது எத்தனையோ பதில்களை நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். நீர் நிறைய ஆண்டவரே பதில்களை எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் சில நேரம் குழப்பத்தோடு, இந்த காரியத்திற்கு எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, என் பிரச்சனை தீருமா, சுகம் தருவீரா, எத்தனையோ கேள்விகளை கேட்கிறோம். பொறுமையோடு எங்களுக்கு பதிலை தருகிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, வேதத்தை வாசிக்கும்போது குழப்பத்தோடு, கவலையோடு வேதத்தை வாசிக்கிறோம், எங்களுக்கு நிறைய பதில்களை நீர் தருகிறீர். ஒரு சில நேரம் நீர் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர். நாங்கள் தாழ்மையோடு, எங்களை ஆண்டவரை கீழ்ப்படுத்துகிற உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க வேண்டுமே தவிர,
உணர்வற்ற கடின இருதயத்தோடு பெருமையோடு நாங்கள் நிற்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். 53ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? உங்களுக்கும் எனக்கும் இடரல்கள் வருகிறது. இந்த உலகத்தில் இருப்பதினாலே அந்த இடரல்கள் வருவது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? அந்த இடரல்களுக்கு மத்தியிலே, அந்த பின்மாற்றம், அந்த வீழ்ச்சிக்கு மத்தியிலே தேவனை தேடுகிற அந்த உணர்வு இருக்கிறதா? ஆதாமுக்குள் அந்த உணர்வு இருந்தது. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை புதுப்பியும். ஆனால் காயினுக்குள் அந்த உணர்வே இல்லை. இந்த சபையிலே உலாவி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேரிடத்தில் அந்த உணர்வு இருக்கிறது? எத்தனை பேர் தேவனை வாஞ்சியோடு தாகத்தோடு கூட கண்ணோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் துக்கத்தோடு இந்த சபையை விட்டு போகக்கூடாது. காயினை பார்த்து துக்கப்பட்டது, ஆதாமை பார்த்து சந்தோஷப்பட்டது. கரங்களை உயர்த்தி, தகப்பனே என்னை பார்க்கிற உம்முடைய கண்கள் துக்கப்படக்கூடாது, நீர் என்னை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, உம்முடைய கிருபை எனக்கு கிடைப்பதாக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ப்ராஃபிட், லாபம். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் லாபத்தை எதிர்பார்க்கிறோம். எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும் நாம் லாப அந்த கணக்குகளை போட்டு பார்க்கிறோம். இத்தனை மணி நேரம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், என்ன லாபத்தை சம்பாதித்தோம் கணக்கிட்டு பார்க்கிறோம். ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி நல்ல டெவலப்மெண்ட் அடைய வேண்டுமானால் அந்த கம்பெனி தன்னுடைய ஃபினான்ஷியல் இயரில், தன்னுடைய கணக்கு ஆண்டில் எவ்வளவு வருமானம் வந்தது, எவ்வளவு இந்த கம்பெனியிலிருந்து செலவிடப்பட்டது, நிகர லாபம் என்ன, செலவு என்ன, கணக்கு பார்ப்பார்கள், ஆடிட்டிங் பார்ப்பார்கள், அக்கௌண்ட்ஸ் கவனிப்பார்கள். இந்த ஆராய்ந்து பார்க்கிற, இந்த கணக்கு வழக்குகளை பார்க்கிற அந்த ஆராய்ச்சி இல்லை என்றால் அந்த கம்பெனி சீக்கிரத்தில் நஷ்டத்தில் போய்விடும், இழுத்து மூடப்பட்டு விடும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தேவனுக்குள் நான் எப்படி இருக்கிறேன்? சபைக்குள் நான் வருகிறேனே, கர்த்தருக்குள் நான் இருக்கிறேனே, ஆண்டவருக்கு என்ன லாபம்? நான் இந்த சபைக்கு வருவதினாலே, தேவனை தேடுகிறதினாலே என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் இருக்கிறது? இதுவரைக்கும் என்னுடைய ஜெபம், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய சபை கூடி வருதல், நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன்? குறைந்திருக்கிறதா, வளர்ந்திருக்கிறதா? கம்பெனியில் நாளுக்கு நாள் வருமானம், லாபம் குறையுமானா சீக்கிரம் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய சபை கூடி வருதல் நாளுக்கு நாள் குறையுமானால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கவனியுங்கள், சீக்கிரம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இழுத்து மூடப்பட்டுவிடும். சபைக்கு வருவதை நிறுத்துவீர்கள், பாவத்தை செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு பல காரியங்கள் உலகத்திலே கைகூடும், ஆனால் உங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தலாம் சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய படிப்பினால், உன்னுடைய திறமையினால் எத்தனையோ காரியங்களை நீ சாதிக்கலாம். உன் ஜீவன் நஷ்டப்பட்டு போனால், உன்னுடைய ஆத்துமா நரகத்திற்கு போகுமானால் என்ன லாபம்? உன்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியிலே துவங்கி மாம்சத்தில் முடியுமானால் அது பெருத்த நஷ்டம். அன்பானவர்களை, ஆண்டவர் இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்டார்? ஒரு வியாபாரியை பார்த்து கேட்டாரா? ஒரு அரசியல்வாதியை பார்த்து கேட்டாரா? இல்லை. யாரை பார்த்து கேட்டார் தெரியுமா? 12 சீஷர்களை பார்த்து கேட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து கேட்டார். சீஷர்களுக்கு மத்தியில் இருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரர்களை பார்த்து கேட்டார். அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் திருச்சபைகள் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய பிரசங்கத்தின் நோக்கம் என்ன? நான் என்ன ஜெபம் பண்ணுகிறேன், என்ன பேசுகிறேன்? இந்த பிரசங்கம், இந்த ஜெபம், இந்த பேச்சு எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம்தானா?
என்னுடைய திருச்சபை மக்கள் உலகத்தை மாத்திரம் ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம்தானா? இந்த தேவனது ஜனங்கள் அவருடைய ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு மகிமையாய் பிரவேசிக்க வேண்டும். இந்த பாரம் இருக்கிறதா? இந்த பிரசங்கம் இருக்கிறதா? இந்த பேச்சு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் என்னுடைய திருச்சபை, என்னுடைய குடும்பம் தேறின ஒரு சபையாய், தேறின ஒரு குடும்பமாய் இருப்பதற்கு நான் என்ன பிரயாசம் எடுக்கிறேன்? சபைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனிங்க, நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இது வாக்குத்தத்த செய்தி அல்ல. உங்களுக்கு எந்த ஒரு ஆறுதலோ வாக்குத்தத்தமோ இதில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நான் உங்களை எச்சரிக்கிறேன், ஆராய்ந்து பார்க்கிறீர்களா? ஒரு கம்பெனி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அது கணக்கிட்டு பார்க்குது. அதனால தான் அடுத்த வருஷம் டார்கெட் பண்ணுது, இன்னும் நான் இந்த லாபத்தை எட்ட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை கணக்கிட்டு பாருங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஜபம், என்னுடைய விசுவாசம் இன்க்ரீஸா டிக்ரீஸா? நஷ்டம் என்று நீங்கள் உணர்வீர்களானால் திரும்பி விடுங்கள். ஒருவேளை உலகத்தில் நீங்கள் சாதித்திருக்கலாம், போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் வருமானம் அதிகமாகி இருக்கலாம், சில பிரச்சனைகள் தீர்ந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் லாபமா நஷ்டமா? அன்பானவர்களே, திருச்சபை ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தியதற்கு காரணம் சபை மக்கள் உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்கல்ல, தம்முடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கு. ஒரு நாள் உலகம் அழியப் போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நாம் கட்டி வைத்திருக்கிற மாட மாளிகைகள், நாம் சேர்த்து வைத்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நெருப்பிலே அழிந்து போகிறது. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். உலகத்தை ஆதாயப்படுத்த, ஒரு பெரிய செல்வான்களாக வாழ ஆண்டவர் சபையை வைக்கவில்லை, ஆத்துமாவை ஆதாயப்படுத்த. ஏனென்றால் ஆண்டவர் கேட்கிறார் உலகம் முழுவதையும், அடுத்து கேட்கிறார் தன் ஜீவனை. இந்த இரண்டுக்கும் உரிய வேல்யூ என்ன? உலகம் முழுவதும் இது பொக்கிஷமா, தன் ஜீவன் இது விலையேற பெற்ற பொக்கிஷமா? எது விலை உயர்ந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய ஜீவனை விலை உயர்ந்தது. ஹல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு எதை பெருசாக நினைக்கிறான்? ஒரு 10 காசு சம்பாரிச்சிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு பொருள் வாங்கிட்டா, ஒரு வீடு வாங்கிட்டா, ஒரு கார் வாங்கிட்டா, ஒரு பங்களா வாங்கிட்டா அவ்வளோதான். அவனுடைய நடம் மாறிடுது, அவனுடைய பேச்சு மாறிடுது, அவனுடைய ஸ்டைலெல்லாம் மாறிடுது. மாறட்டும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே மாறிடாத. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதெல்லாம் வந்திருக்குதோ ஒரு நாள் அதெல்லாம் போயிடும். நிலைத்து நிற்பது உன்னுடைய ஆத்துமா மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா எங்கே நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி நான் விளக்க விருப்பப்படுகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனியுங்கள், இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். நான் சுருக்கமாக வேகமாக கடந்து போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை வழியாக சிங்காசனத்தில் அமர வேண்டும். இதுதான் பிதாவின் திட்டம். சிலுவை பாடுகள், இதன் மூலமாக மகிமையான சிங்காசனத்தில் அமர வேண்டும். சாத்தான் ஆண்டவரிடத்தில் வருகிறான், சோதிக்கிறான், அவரை தவறான பாதைக்கு திசை திருப்ப பார்க்கிறான். உமக்கு சிங்காசனம் தானே வேண்டும், நீர் உலகத்தை ஆளுகை தானே செய்ய வேண்டும், அதற்கு ஏன் நீர் இத்தனை பாடுகளை பட வேண்டும்? ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டு சிலுவையிலே துடிதுடித்து மரிக்க வேண்டும்? வாரும், நான் உமக்கு ஒரு காட்சியை காட்டுகிறேன். உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிறுத்துகிறான். யாரை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையின் மேல் நிறுத்தி சகல ராஜ்யங்களை காட்டுகிறான். இதெல்லாம் பாரும், இதனுடைய மகிமையெல்லாம் பாரும், இது எல்லாம் நான் உமக்கு தருகிறேன். நீர் பாடுபட வேண்டாம், சிலுவையிலே வேதனையோடு கூட மரணம் சந்திக்க வேண்டாம். ஒரே ஒரு நிபந்தனை, என்னை பணிந்து கொள், நான் எல்லாவற்றையும் உமக்கு தந்து விடுகிறேன். ஆசை வார்த்தைகளை கூறி இயேசுவை திசை திருப்புகிறான். கொஞ்சம் என்னுடைய சிந்தனையோடு கூட நீங்கள் இணையும்படி அன்போடு கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது. சிலுவையில் பாடுபட தேவையில்லை,
மரணமடைய தேவையில்லை, துடிதுடித்து ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வருங்கால திட்டம் ராஜாவாக அமர வேண்டும். அந்த ராஜ பதவி சாத்தான் சொல்லுகிறான், நான் உமக்கு தருகிறேன், நீர் என்னை ஜஸ்ட் பணிந்து கொள்ளும், நான் உமக்கு அந்த அதிகாரத்தை தந்து விடுகிறேன், நீர் ராஜாவாக வேண்டும், அவ்வளவுதானே, அந்த ராஜ பதவி நான் தருகிறேன். ஒரே ஒரு நிபந்தனை, என்னை பணிந்து கொள். ஆண்டவருக்கு பாடுகள் இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் உலகத்தை ஆதாயப்படுத்திடலாம். ஒரு அருமையான வாய்ப்பு வருது. ஆனால் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆண்டவர் என்னென்ன பதிலெல்லாம் கொடுத்துட்டு இல்லை, உடனே கவுண்டர் கொடுக்குறார். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்வாயாக. கிறிஸ்துவின் உள்ளத்திலே காணப்பட்ட ஆழமான தீர்மானம் என்ன? கவனியுங்கள். நம்ம தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்கிறோமே உலகம், ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். உலகத்திற்கு ராஜாவாகி உலகத்தை ஆதாயம் செய்வதல்ல என்னுடைய திட்டம். என் பிதா எனக்கு என்ன பாதையை நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையிலே நான் நடந்து என் ஆத்துமாவுக்கு என் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராமல் நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுவே எனது அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் சாதிக்கலாம். உலக வழி, இந்த பரிசுத்த வழியில், இந்த தேவனுக்கு சித்தமான வழியில் தான் நான் உனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். இது பிதாவின் திட்டம். நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம்? அருமையானவர்களே, ஒருவேளை சாத்தான் இன்னொரு தந்திரமாக ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், உம்முடைய விருப்பம் என்ன? உலக ஜனங்களை பாவத்திலிருந்து என்ன பண்ணணும்? ரட்சிக்கணும். நீர் தான் உலகத்துக்கே ராஜாவாக போகிறீரே, நீர் ராஜாவாயிட்டீர்னா நீர் என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ளலாமே. உம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு நீர் ஒரு திட்டத்தை போட்டு அதை நீர் நடைமுறைப்படுத்தலாமே. நீர் உம்முடைய மக்களை ரட்சிப்பதற்கு நீர் ராஜாவாகி உம்முடைய விருப்பத்தை போல செய்யும். அன்பானவர்களே, பிசாசின் திட்டத்துக்கு தேவன் உடன்படவே இல்லை. ஏனென்றால் பிசாசின் திட்டத்தில் சதி உண்டு, வஞ்சகம் உண்டு, தந்திரம் உண்டு. தேவ திட்டத்தில் மேன்மை உண்டு, கனம் உண்டு, நன்மை உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தெரிந்தெடுப்பு இன்றைக்கி கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. பிசாசு காட்டுகிற அந்த கவர்ச்சியில் போய் மாட்டிக்கணும். பாடு இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், என்னத்துக்கு வேதனை இல்லாமல் நம்ம எப்படி போயிடலாம்? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சதி திட்டத்தில் தான் யூதாஸ் காரியத்தை சிக்கிக்கிட்டான். யூதாஸ் காரியத்தை எப்படி சிக்கிக்கிட்டான்னா, யூதாஸ் காரியத்துக்குள்ள ஒரு சிந்தனை. யூதாஸ் காரியத் யோசிக்கிறான், எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. 3 வருஷமாக கூட இருந்து பார்த்துருக்கிறான் யூதாஸ் காரியத். மலை மேலே இருந்து தள்ளுறதுக்கு வந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்க, கொலை பண்ண வந்திருக்கிறாங்க, கல்லெறிய வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதமாக அந்த இடத்துல தன்னை பாதுகாத்துக்கிட்டார். இப்பயும் ஆண்டவர் மேலே கைப்போட வர்றாங்க. என்ன ஒன்று, யூதாஸ் காரியத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, 30 வெள்ளிக்காசு கிடைக்குது. அவன் என்ன யோசிக்கிறான், கண்டிப்பாக ஆண்டவர் தன்னை தப்பிச்சுக்குவார். இந்த 3 வருஷமாக தான் நான் பார்க்குறேனே, எத்தனை ஆபத்து வந்தாலும் அவர் அழகாக எஸ்கேப் ஆகிடுறாரு, நமக்கு 30 வெள்ளிக்காசு வந்த மாதிரியும் இருக்கும், ஆண்டவரை அவர் தன்னை காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சாத்தம் போடுற தந்திரமான திட்டத்தில் தான் போய் யூதாஸ் காரியத்தை சிக்கிக்கிட்டான். ஆனால் நல்லா கவனிங்க, சாத்தான் ஒரு வலையை போடுறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு செக் வச்சுட்டு இருக்கிறான். அவன் வஞ்சகமாக நம்ம கவிழ்க்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கிறான். தேவ திட்டத்தில் அந்த கண்ணிகளே கிடையாது, இடரல்களே கிடையாது, மேன்மை, கனம், ஆசீர்வாதம் மாத்திரமே. ஆனால் யூதாஸ் காரியத்து அது தெரியல. போனால் 30 வெள்ளிக்காசுக்காக தன் ஜீவனையே இழந்து போனான். 30 வெள்ளிக்காசு ஆதாயப்படுத்தணும்னு நினச்சான், எனக்கு லாபம் 30 வெள்ளிக்காசு நினச்சான். ஆனால் அவனுடைய ஆத்துமா படுவேதனையான மரணத்திற்கு, நரகத்திற்கு சென்று விட்டது. அவன் எங்கே இருந்திருக்க வேண்டியவன்? இதை போல பிரசங்கியாய் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் அவன் உலகமெங்கும் பிரசங்கித்திருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், 12 சிங்காசனங்களிலே நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாய் அமர்ந்திருப்பீர்கள். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கணும் யூதாஸ் காரியத். 30 வெள்ளிக்காசு தன் ஜீவனை இழந்து போனான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சாத்தான் உங்களை திசை திருப்ப பார்க்கிறான், உங்களை கெடுக்க பார்க்கிறான். அன்பானவர்களே, நான் இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் 2வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஆண்டவர் சாத்தானுடைய திட்டத்துக்கு உடன்படாததால்
பாடுகள் சிலுவை வழியாகவே, கண்ணீர் கஷ்டங்கள் வழியாகவே நான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால் என்ன நடந்தது? உலகத்திற்கு மாத்திரம் ராஜாவாக மாறவில்லை, அவர் உன்னதத்திற்கும் ராஜாவாக மாறினார். வசனம் சொல்லுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பணிந்து கொள்ளப்படும்படி, ஆராதிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படலை. சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அவன் ராஜ பதவி தரன்னு சொல்கிறான், ஆனால் தரமாட்டான், அடிமையாக மாற்றிடுவான். அப்படியே தந்திருந்தாலும் உலகத்துக்கு ராஜாவாக தான் ஆக்கியிருக்க முடியும். ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால் அதை காட்டிலும் மேன்மை. பூமியிலும் ராஜா, உன்னதத்திலும் அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக. ஹல்லேலூயா. உங்களை திசை திருப்ப பார்க்கிற சத்ருவுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் அருமையானவர்களே. அவன் உங்களை வழிவிலகச் செய்ய பார்க்கிறான். உங்களுக்கு இருக்கிறதான அந்த பொக்கிஷத்தை உலகத்தை காட்டி திருட பார்க்கிறான். உலகம் மேன்மையானது அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆத்துமா, அந்த ஜீவனே மேன்மையானது. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். கவனமாயிருப்போம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிவோம். அது பாடு பிரச்சனை இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சத்துரு காட்டுகிற வழிகளிலே சென்று நான் எனக்கு அந்த 30 வெள்ளிக்காசு லாபம் என்று தெரிந்தாலும் நான் சிக்கிக்கொண்டு நஷ்டப்பட்டு போக மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உலக பிரகாரமான பல மேன்மைகள் இருந்தது. செனகரிப் சங்கத்தின் ஒரு அங்கத்தினன், அவன் பரிசேயர்களின் தலைவனாக இருந்தான். நிறைய அவனுக்கு பெரிய மேன்மைகள் இருந்தது. அந்த மேன்மைகள் எல்லாம் பவுலின் உயர்வுக்கு கனத்துக்கு லாபமாக இருந்தது. ஆனால் அந்த உயர்வுகள், அந்த மேன்மைகள் ஒரு தடையாகவும் இருந்தது. எதுக்கு தடையாக இருந்தது? சர்ச்சுக்கு வர்றதுக்கு தயங்கி வரணும். ஐயோ என்ன நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய ஆள் அப்படி போகிறானே அப்படின்னு நினைப்பாங்களே. சபைக்கு வர்றதுக்கு தயக்கம் வந்தது, சத்தியத்தை கை கொள்றதுக்கு தயக்கம் வந்தது. நான் ஒரு பரிசேயன், இவங்க சொல்கிற வசனத்துக்கா, வேதமே எனக்கு எல்லாமே தெரியும், இவங்க சொல்கிற காரியத்துக்கா. அவனுக்குள்ள இருக்கிற மேன்மைகள், அவனுக்கு இருக்கிறதான மதிப்புகள், அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள, சபைக்கு வர, யாவரோடு ஐக்கியமாக இருக்க, தன்னை தாழ்த்த, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, இதெல்லாம் தடையாக இருந்தது. பவுல் ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்கிறார். எனக்கு எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ இந்த உலக பிரகாரமான மேன்மை, அதெல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமாக, குப்பையாக கருத போகிறேன். அப்போது வேல்யூ, பவுல் போட்ட மதிப்பு, வேல்யூ என்ன? உலகம் எனக்கு தருகிற பதவி, பெருமை, அதெல்லாம் எனக்கு குப்பை. சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாடி ஆராதிச்சு, அல்லேலூயா, அவரை நான் பணிந்து கொள்ளுகிறேனே, அவரை உயர்த்துகிறேனே, இதை போன்ற ஒரு மேன்மை லாபம் எனக்கு எதுவும் இல்லை. உலக பிரகாரமான மேன்மைகளை குப்பையாக நினைத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பாரமான ஒரு காரியம் என்னவென்றால், எதை பவுல் குப்பை என்று தூக்கி போட்டானோ அதை இந்த பலிபீடங்கள், பிரசங்க மேடைகள், அதுதான் பொக்கிஷம் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கின்றன. உங்களுக்கு கர்த்தர் அதை தருவார், இதை தருவார் என்று உலக ஆசீர்வாதங்கள் தான் ஏதோ மிக பெரும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றன. பவுல் எல்லாவற்றையும் குப்பையாய் தூக்கி எறிந்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நான் 2வது குறிப்புக்கு போகிறதற்கு முன்பதாக ஒன்றை சொல்லுகிறேன். உங்களை சபைக்கு வர தடுப்பது எது? உங்களை ஜெபிக்க தடுப்பது எது? யாவரோடு அன்பாக ஐக்கியமாக இருக்கிறதற்கு தடையாக இருப்பது எந்த மேன்மை, எந்த புகழ், உங்களுக்கு இருக்கிற எந்த கௌரவம், எந்த ஈகோ? தீர்மானம் எடுங்கள், நான் குப்பையாக எண்ண போகிறேன். இதெல்லாம் எனக்கு நஷ்டம். எது லாபம்? சபைக்கு வருவது, கர்த்தரை ஆராதிப்பது, சத்தியத்தை கேட்பது, கீழ்ப்படிவது, இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதுவே என்னுடைய லாபம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த காலவெளியில் அப்பா, நாளுக்கு நாள் எங்களை உயர்த்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. இந்த சபைக்கு வரும்போது நாங்கள் நிறைய கஷ்டத்தில் இருந்தோம், குறைவில் இருந்தோம் ஆண்டவரே.
ஆனால் படிப்படியாக சபைக்கு வர வர எங்களை உயர்த்தி கொண்டு வருகிறீர். எந்த சபைக்கு வந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ, எந்த ஆண்டவரே அப்பா கண்ணீரான சூழ்நிலையில் இருந்து ஒரு கனத்திற்கான சூழ்நிலைக்கு வந்தோமோ, இப்பொழுது நாங்கள் சபைக்கு வர யோசிக்கிறோம். ஜெபிக்க, ஆராதிக்க அந்த ஈகோ பிரிஸ்டீஜ் பார்க்கிறோம். தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்கு இதெல்லாம் தடைகளாக இருக்கிறது. பவுல் தீர்மானம் எடுக்கிறான், அவைகள் எனக்கு குப்பை, அவைகள் எனக்கு நஷ்டம். எது லாபம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே ஒரு நல்ல தீர்மானத்தை சபை மக்கள் எடுக்கணும். இன்னைக்கு பிரசங்க பீடங்கள் தப்பா பிரசங்கம் பண்ணுது. உலக ஆசீர்வாதம் தான் தேவ ஆசீர்வாதம்னு பிரசங்கம் பண்ணுது. உலகம் ஒரு நாள் அழிய போகிறது. உலகத்தின் ஆசை இச்சைகளும் அழிய போகிறது. தேவனுடைய சித்தம் தான் ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த சித்தத்தில் ஆண்டவரே ஊழியக்காரர்களும் விசுவாசிகளை இணைந்திருக்க உதவி செய்துள்ளோம். சத்தமாக ஆமென் சொல்ல கேட்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அன்பானவர்களே, மோசேக்கு மிக பெரும் ராஜ பதவி காத்து கொண்டிருக்கிறது. எகிப்து தேசத்தை மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் ஆளக்கூடிய வாய்ப்பு மோசேக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சிங்காசனம் மாத்திரமல்ல, ஒரு சிங்காசனத்தில் அமரணும்னா அவனுக்கு நிறைய தகுதி இருக்கணும். வேதம் மோசேயின் தகுதியை பற்றி சொல்லுகிறது, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஸோ பதவி ரெடியாக இருக்குது, தகுதியும் இருக்குது. பதவி தகுதி காத்து கொண்டிருக்கிறது. மோசே உலகத்தை ஆளுகை செய்வேன், உலகத்தை ஆதாயப்படுத்த. ஆனால் மோசே ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் இந்த உலகத்தை ஆளுகை செய்வதை காட்டிலும் நான் என்னுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். என்னை படைத்தது தேவன். சின்ன வயசுல 2 வயசுக்குள்ளேயே நான் செத்திருக்கணும். ஆனால் சிறு குழந்தையா இருக்கும்போதே நான் செத்து போகாதபடி என்னை காப்பாற்றினவர் என் கர்த்தர். இம்மட்டும் என்னை நடத்தி உயர்த்தி வந்திருக்கிறார். நான் அவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். மோசே, நீ பார்வோனின் குமாரத்தின் மகன், நீதான் வருங்கால ராஜா. ஆனால் மோசேயின் மனசாட்சி அவனை பார்த்து சொல்லுகிறது, நீ ஒரு யூதன், நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. ஒரு யூதனுக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும். தேவனுக்காக, தேவ ஜனத்துக்காக வைராக்கியமாய் உயிரையே கொடுக்க வேண்டும். மோசேயின் மனசாட்சி சொல்லுகிறது, நீ தேவனுக்காக, தேவ ஜனத்துக்காக நிற்க வேண்டும். உலகம் சொல்லுகிறது, நீ பார்வோன் குமாரத்தின் மகன், நீதான் வருங்கால ராஜா. மோசே ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆவியிலே போராடுகிறீர், எனக்காக நீ வாழ வேண்டும், என் சபைக்காக, என் ஜனங்களுக்காக நீ பிரயாசப்பட வேண்டும். ஆனால் எனக்கோ ஒரு உலகத்தையே ஆளுகிற பதவி காத்து கொண்டிருக்கிறது, அதற்குரிய தகுதியும் எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உலகத்தை ஆளுகை செய்வது, ஆதாயம் செய்வது அல்ல என்னுடைய விருப்பம், உம்முடைய சித்தம் செய்வதே என் விருப்பம். மோசே, அதனாலே உனக்கு பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். நீ எந்த ஜனத்தை நடத்துகிறாயோ அந்த ஜனமே உன்னை சில நேரம் பகைக்கும். நீ எந்த ஜனத்துக்காய் பாடுபட சம்மதிக்கிறாயோ அந்த ஜனமே உன்னை கல்லெறிய கூட நினைக்கும். மோசே தீர்மானம் எடுக்கிறான், நான் பாடுபட, துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நான் தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானம் அவன் எடுத்துவிட்டு வெளியே வருகிறான். அவனை பார்த்து சத்தம் வருகிறது, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. அவன் மேல் இருக்கிற வஸ்திரம், ராஜ வஸ்திரம், அவனுக்கு தடையாக இருக்கிறது. பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிற அந்த பெரிய அடையாளம் அவனுக்கு தடையாக இருக்கிறது. அவன் வெளியே சென்றால் அவனை அழைத்து செல்ல பிரம்மாண்டமான ரதங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் அவனுக்கு தடையாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை மோசே வெறுத்தான். பிரதர் அண்ட் சிஸ்டர்,
இந்த பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் இந்த மோசேயின் அர்ப்பணிப்பை பிரசங்கம் பண்ணுகிற அளவுக்கு நான் வெறுக்கிறேனா என்பதை நான் என்னை பார்த்து கேட்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னை கீழ்ப்படுத்த மோசையோடு போராடினவர் என்னோடு கூட போராடுவாராக, என்னை மேற்கொள்வாராக. அல்லேலூயா. என்னை மாத்திரமல்ல, உங்களையும் மேற்கொள்வாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தோல்வி அடையட்டும், ஆண்டவர் ஜெயிக்கட்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சபையிலே கர்த்தர் குடும்பத்திலே மகிமைப்படுவாராக. மோசே எடுத்த தீர்மானம் பயங்கரமான தீர்மானம். பெரிய உலகத்தையே ஆளுகிற பதவி தூக்கி எறிகிறான். இது எனக்கு குப்பை. எது லாபம் மோசே? தேவனுடைய ஜனங்களோடு துன்பம் அனுபவிக்க போகிறேன், பாடுகள் பிரச்சனைகள், அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். இதுதான் எனக்கு லாபம். சகோதரனே சகோதரியே, மோசேயின் செயல் ஞானமான செயலா? அப்படி என்று கேட்டால் உலகம் பதில் சொல்லும், அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு பைத்தியக்காரன். ஆனால் பரலோகம் பதில் சொல்லுகிறது, மோசே நீ என் இருதயத்தை குளிர பண்ணுகிறாய். அல்லேலூயா. நீங்கள் சில தீர்மானங்களை எடுக்கும்போது உங்கள் குடும்பமே சொல்லும், நீ பைத்தியக்காரன், இப்படி போய் முடிவெடுக்கலாமா? நண்பர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் வேணுமானா சாமியாரா இருக்கட்டும், நீ அனுபவி ராஜா, அனுபவி. பரலோகம் உன் இருதயத்தை பார்க்கிறது. நான் உன்னை சின்ன வயதிலேயே காப்பாற்றி இருக்கிறேன், இதுவரைக்கும் உன்னை நடத்தி இருக்கிறேன், உயர்த்தி இருக்கிறேன். மோசே, இந்த 40 வயதில் நீ இந்த அளவுக்கு இருப்பதற்கு காரணம் நானே. நீ மரித்திருக்க வேண்டும் பட்டயத்தில், ஆனால் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். மோசே தீர்மானம் எடுக்கிறான், ஆண்டவரே இந்த பகட்டு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த ஆடம்பரம் எனக்கு வேண்டாம். பாடுகள் துன்பங்கள் உம்முடைய ஜனத்தோடு கூட அந்த சிறுமையான அந்த மக்களுக்கு ஒரு தோள் கொடுக்கிற ஒரு பாக்கியம், அதுவே எனக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஒரு தீர்மானம் எடுங்கள் அருமையானவர்களே. உலகம் உங்களை அழைக்கிறது, வா, ஆடம்பரமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். தேவன் அழைக்கிறார், என் சபைக்காக, என் ஜனங்களுக்காக கண்ணீர் விடு, பாடுபடு, துன்பத்தை அனுபவி. எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அருமையானவர்களே? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். முழு உலகம் ஒரு பக்கம் இருக்கிறது, திரளான ஆஸ்தி ஒரு பக்கம் இருக்கிறது, மனுஷனுடைய ஆத்துமா ஒரு பக்கம் இருக்கிறது. எது உயர்ந்தது, எது சிறந்தது, ஒரு ஊமையின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒரு வீடு அல்ல, பல வீடு இருந்தாலும், பல மடங்கு ஆஸ்திகள், சொத்துக்கள், பணம், ஐஸ்வர்யம், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒரு ஊமையை, ஒரு கதையை சொல்றார். ஒரு பெரிய ஒரு செல்வந்தன் நிலத்தில் விதைக்கிறான். நிலத்தில் விதைத்த உடனே அவன் மிக பெரும் அறுவடை அந்த வருடத்தில் அவனுக்கு கிடைக்கிறது. நியூஸ் பேப்பரில் போன வாரம் பார்த்தோம் ஒரு ஆச்சரியமான செய்தி. விதைக்காமலேயே விடப்பட்ட ஒரு நிலம் பெரிய அறுவடையை கொடுத்திருக்கிறதாம். விதைச்சாலேயே அறுவடைக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் விதைக்கவே இல்லையா, ஆனால் பெரிய ஒரு அறுவடை இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. போன வாரம் நியூஸ். இந்த செல்வந்தன் நிலத்தில் விதைச்சான். போட்ட திட்டத்துக்கு மேலே பல மடங்கு அவனுக்கு அறுவடை கிடச்சிச்சு. அறுவடை கிடைச்ச தானியத்தை அறுத்துட்டு வந்து களஞ்சியத்தில் வைக்கிறான், அடுக்கிறான், மூட்டை மூட்டையை அடுக்கிறான். இடம் பத்தலை, இடம் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் தானியம் நிறைய இருக்குது, நிறைய விளைச்சல், நிறைய அறுவடை. என்ன பிளான் பண்ணுறான்? நான் களஞ்சியத்தை இடிக்க போகிறேன், இந்த குடோனை இடித்து இன்னும் பெருசாக கட்ட போகிறேன். கட்டிட்டு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், ஆத்மாவே காவலையே படாத, தலைமுறையாக நீ என்ன பண்ணிடலாம், உக்காந்துங்கன்னு சாப்பிட்லாம். நீ உனக்கு அடுத்து உன் புள்ள, உனக்கு அடுத்து உன் பேர புள்ள, தலைமுறையாக சாப்பிடலாம். எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதாவது பணம் பெருக பெருக, ஐஸ்வர்யம் பெருக பெருக மூளை மழுங்குமா.
ஏன்னா பொருளாசை, திராட்சை ரசம் இதெல்லாம் மனதை மயக்குமா. பிரதர் சிஸ்டர் கவனமாக இருங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. இந்த வேலூர் பட்டணத்தில் ₹1 1.5 டீ குடிக்காமல் இருந்த நாட்கள் எனக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி நிலையில் வைக்கல. நிறைய பேருக்கு எதையாவது செய்கிற நிலையில் கர்த்தர் வச்சுருக்கிறார். ஆனால் எவ்வளவு உயர்வில் வந்தாலும் அது எனக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. தேவைக்கும் அதிகமாக கர்த்தர் கொடுக்கலாம் எனக்கு, ஆனால் அதில் என் மனம் போயிடக்கூடாது. என் கையை நான் முத்தம் செய்து அதில் நான் மதிமயங்கி போயிடக்கூடாது. உன் திறமை, உன் சாமர்த்தியம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்கு மகிமையாக இருக்கணும், உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக இருக்கணும். இதுதான் நம்முடைய ஆழமான அர்ப்பணிப்பாக இருக்கணும். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த ஐஸ்வர்யவான் பணம் பெருக பெருக, ஐஸ்வர்யம் பெருக பெருக அவனுடைய மூளை மழுங்கி போனது. எப்படி? அவன் சொல்கிறான், ஆத்துமாவே உனக்கு நிறைய நாளுக்கு சாப்பாடு இருக்குது. ஆத்துமாவுக்கு சாப்பாடா? சாப்பாடு சரீரத்திற்கு, ஆத்துமாவுக்கு வேத வசனம், தேவ சமூகம், இதுதான் ஆத்துமாவுக்கு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஆத்துமாவே உனக்கு தானியம் ரெடியாக இருக்குது. ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்னு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே அந்த ஐஸ்வர்யம், அந்த பணம், அந்த திரளான ஆஸ்தி அவனுடைய மூளையை மழுங்கிடுச்சு. என்ன தீர்மானம் எடுக்கிறான்? உட்கார்ந்து சாப்பிடு. அவனுக்கு ஆண்டவர் ஒரு கேள்வி வைக்கிறார். நான் சொன்ன இல்லைங்களா, ஒரு கேள்வி எப்போதுமே ஆண்டவர் பைபிளில் கேட்பார். நிறைய பதிலை கொடுப்பார் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு. சில நேரம் கேள்வி கேட்பார். இந்த ஐஸ்வர்யனை பார்த்து ஆண்டவர் கேள்வி வைக்கிறார், மதிகேடனே, இன்று உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? நீ நைட் செத்து போயிடுவ அப்படியா? இல்லை இல்லை, அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, இந்த கனியை நீ புசித்தால் சாகவே. அன்னைக்கு செத்துட்டானா? சாகலை. சில பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு சில காரியங்களை பேசுவார். ஐஸ்வர்யனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நினச்சிக்கிட்டான் நான் ஞானி, பயங்கரமாக நான் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணி கட்டடத்தில் பெருசாக்கி அழகாக சேஃப்டி பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஞானி இல்லைப்பா, நீ யார்? மதிகேடன். தலைமுறை தலைமுறையாக நான் இன்னும் பல ஆண்டுகள் வாழப்போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நைட்டு ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ண போகிற? அப்படின்னா என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, இந்த பிரசங்கம் செஞ்சதுனால காரணம் என்னென்னா இன்றைக்கி நைட் நம்மளாம் செத்துருவோம் அப்படின்னாலாம் கிடையாது. நம்ம மனசில் ஒரு ஆழமான தீர்மானம் இருக்கணும். எது விலை உயர்ந்தது? நம்ம சேகரித்து வைத்திருக்கிறவர்கள் உயர்ந்ததா, நம்முடைய ஜீவன் உயர்ந்ததா? ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, நீ வைத்திருக்கிற இந்த திரளான ஆஸ்தியை காட்டிலும் உன்னுடைய ஆத்துமா தான் விலை உயர்ந்தது. அல்லேலூயா. இந்த காலவெளியிலே என் அன்பான சகோதரனை சகோதரியே, தேவன் உங்களுக்கு தருகிற செல்வங்களை அனுபவியுங்கள். நான் முடிக்கிறேன் செய்தியை. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். பிரசங்கி சொல்லுகிறான், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களை அனுபவித்து திருப்தியாக இருக்கிற, சந்தோஷமாக இருக்கிற காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அனுபவியுங்கள். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு அதிகமாய் சேரும் பொழுது அது உங்களுடையது அல்ல. அந்த ஊமையில் கடைசி ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்குத்தானே ஐஸ்வர்யவனாய் இருக்க வேண்டும் என்று இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போனா தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இருப்பது எப்படி? அதிகமாக மூட்டை மூட்டையாக சேருதா? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. யாருக்கும் தெரியாமல் வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியாதபடி ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருங்க. சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் ஒரு சில ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஏழைகள் எளியவர்கள் தேவனுடைய காரியங்கள் கொடுத்துருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவைகள் மேல் நம்முடைய மனசு போச்சுன்னா நம்முடைய பாதைகள் தவறி போயிடும். நீதிமொழிகளில் பிரசங்கி சொல்கிறான், ஆண்டவரே, தரித்திரத்தினால நான் இடறி போயிடக்கூடாது, தூஷிக்கக்கூடாது. நிறைய ஐஸ்வர்யம் வந்து நான் வழி விலகி போயிடக்கூடாது. என் படியை அளந்து என்னை போஷி. இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் பண்ணுற ஜெபம் என்னன்னா, என் ஜனங்கள் அட்ட தரித்திரத்திலும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், நிறைய தரணும், மூட்டை மூட்டையாகவும் சிலருக்கு தரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
அந்த மூட்டை சர்ச்சுக்கு வரணும், ஏழை எளியவர்களுக்கு போகணும். கொஞ்சம் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம். நம்ம எல்லாரும் முழங்காற்படியிடுவோமா? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மோசேயை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்பாரானால், உனக்கு எதுப்பா லாபம்? எகிப்தின் பொக்கிஷம் லாபமா? இல்லை. உலகத்தை ஆளுகிற அந்த ராஜ பதவி லாபமா? இல்லை ஆண்டவரே, இல்லை. எது லாபம்? கிறிஸ்துவுக்காக, சபைக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக பாடு அனுபவிப்பதே எனக்கு லாபம். 2 கரங்களை உயர்த்தி, உலகத்திலேயே சிறந்த பொக்கிஷம் எகிப்தின் பொக்கிஷம், அதை தூக்கி எறிந்தான் மோசே. பவுல் அப்போஸ்தலனை பார்த்து, நீ எதுப்பா உனக்கு லாபம்? உனக்கு இருக்கிற பதவி, உனக்கு இருக்கிற பட்டம், உனக்கு இருக்கிற படிப்பு, உனக்கு இருக்கிற அந்தஸ்து, இதெல்லாம் லாபமா? அவன் சொல்லுவான், இதெல்லாம் எனக்கு குப்பை. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையே அந்த சபைக்கு ஓடோடி வந்து சத்தியத்தை கேட்டு அவரை ஆராதித்து அவரை பணிந்து கொள்வதே எனக்கு லாபம். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளுக்கு தடையா என்னென்ன இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நான் உதறி தள்ள போகிறேன். குப்பையாக, நஷ்டமாக உதறி தள்ள போகிறேன். ஆழமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். இன்னும் நான் கர்த்தருக்குள்ளாக வளரணும், இன்னும் நான் ஆண்டவருக்குள்ள பலப்படணும். ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், உலகமெல்லாம் மாயையா ஆண்டவரே, அன்பொன்றே போதும். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் பார்க்குற உலகம், அதனுடைய மேன்மை, அதனுடைய பெரிய பெரிய ஆண்டவரை கம்பீரங்கள் ஒரு நாள் அழிந்து ஒளிந்து போகிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்து நிற்பான். கரங்களை உயர்த்தி, உம்முடைய அன்பு ஒன்று போதும் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலனை கேட்டா, இன்னும் நான் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், இன்னும் நான் அவருக்கு பிரியமாக வாழணும். ஹல்லேலூயா. ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு பவுலுக்குள்ள வந்தது போல அற்புதமான ஒரு புரிந்து கொள்ள முடியாத விட்டு கொடுத்தல் மோசைக்குள்ள வந்தது போல கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஆவியானவர் நீர் பேசி இருக்கிறீரப்பா, நீர் தான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. இந்த சபை விட்டு போயிட்ட பின்னாடி அந்த பண ஆசை ஜெயிச்சிடக்கூடாதப்பா, அந்த பொருளாசை ஜெயிச்சிடக்கூடாது ஆண்டவரே, அந்த உலக மேன்மை ஜெயிச்சிடக்கூடாது ஆண்டவரே. கொஞ்சம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களுக்குள்ளாக இருந்து வெற்றி பெறுவீராக. ஹல்லேலூயா. நீர் பெருகணும் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே, நாங்க சிறுகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனுஷன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கேட்கப்பட்ட கேள்வி அரசியல்வாதிகள் அல்ல, ஒரு வியாபாரியை பார்த்தல்ல, ஊழியக்காரனை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, ஆதி அப்போஸ்தலர்களை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி. இன்னைக்கு அதே கேள்வி என்னை பார்த்து, உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே இந்த உலக மேன்மையெல்லாம் கொப்ப ஆண்டவரே, இந்த ஆண்டவர் ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே ஆண்டவரே எனக்கு நஷ்டம் ஆண்டவரே. எது லாபம்? உம்மை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு, இதுவே எனக்கு லாபம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரங்களை
நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சகோதரி கீதா இளங்கோவன் அவர்கள் முன்னதாக வந்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார். ஆண்டவரே, அன்பின் தேவனே அப்பா, ஆண்டவரே கத்தாவே ஐயா, ஆண்டவரே இந்த இடத்திலும் ஆண்டவரே அப்பா கத்தாவே, ஆண்டவரே ஐயா எனக்கு இந்த ஜெபிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஐயா, தொடக்கத்தின் முடிவு வரை கத்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு ஆண்டவரே இந்த இடத்திலே அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா, அநேக காலங்களுக்கு பிறகு கத்தாவே ஆண்டவரே ஐயா, ஆண்டவரே இந்த ஆலயத்திலே ஆண்டவரே அப்பா நீ நிற்க ஆண்டவரே ஐயா கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆழமான சத்தியம் ஆண்டவரே ஐயா கத்தாவே ஐயா கடைசி பரியந்தம் ஆண்டவரே ஐயா உம்முடைய ஆகாயத்துக்கு நாங்கள் வரமட்டும் ஆண்டவரே ஐயா கத்தாவே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் எவ்வளவோ ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டிருப்போம் ஆண்டவரே ஐயா. இன்றைய நாளிலே கத்தாவே அப்பா உம்முடைய வருகையின் நாளில் ஆண்டவரே அப்பா கத்தாவே எங்களுடைய ஆத்துமாக்களை கத்தாவே நாங்கள் நஷ்டப்படுத்தாதபடி கத்தாவே ஆண்டவரே ஐயா என்னும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆத்துமாக்கள் கத்தாவே உம்மை நோக்கி ஆண்டவரே ஐயா கதற கத்தாவே ஆண்டவரே நீர் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா. இந்த வார்த்தைகளை கத்தாவே இந்த இடத்திலே நாங்கள் விட்டுவிடாதபடி கத்தாவே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே தினமும் ஆண்டவரே ஐயா எங்களுடைய ஆண்டவரே உள்ளத்திலே ஆண்டவரே அப்பா தியானிக்க கத்தாவே நீர் கிருபை பாராட்டினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா கத்தாவே ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே வந்தவண்ணன் திரும்பி போகாதபடி கத்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் பெற்றுக்கொண்டு கத்தாவே இதன்படி நடக்க என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கத்தாவே. ஆண்டவரே வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே உம்முடைய தாசனையும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக பேருக்கு ஆண்டவரே ஐயா உம்முடைய தாசன் ஆண்டவரே ஐயா கத்தாவே ஆசீர்வாதமாக ஆண்டவரே இருக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவரே ஐயா கத்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் இந்த ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு மகனாக ஆண்டவரே நீர் இந்த இடத்துல எழுப்பும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கத்தாவே. நாங்கள் திரும்பி வரும்போது ஆண்டவரே இந்த ஆலயம் நிறைந்த ஆண்டவரே ஆத்துமாக்களினால் நீர் வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் ஆண்டவரே காணும்படியாய் என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா பிதாவே. எல்லா ஜெபங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசு நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் வழி நடத்துதலும் என்றென்றும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.